the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் சிக்கல் இருக்கு? அமெரிக்காவுக்கு கணிசமான இடங்கள்ல சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்கள் பூரா கொடூரமான சிக்கல்களா மாறினா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத ரஷ்யா இப்ப செய்ய ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு ரஷ்ய அதிபர் வடகொரியாவுக்கு போறாரு அப்படின்னா, அவர் ஒண்ணும் 5 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு ஒரு தடவ போல. இதுக்கு முன்னாடி கிம் ஜாங் உன்னோட அப்பா ஆளும்போது போனார். ஏறக்குறைய ஒரு 24 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் உள்ள வரார். அதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க ஏஜென்சிகளை கூப்பிட்டு வச்சு ரஷ்ய அதிபர் ஆத்துன்னு ஆத்தினார். நிறைய பேசினார். அதுல முக்கியமான ஒரு விஷயம், எங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் தரீங்கன்னா உங்களுக்கு எதிராகவும் யாரோ ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பான், அவனுக்கு நாங்க ஆயுதங்கள் தருவோம் அப்படிங்கிறதான். அமெரிக்கா ஒருத்தர் கூட இல்ல, நிறைய பேரு கூட வம்பு வச்சிருக்கு. அதுல அமெரிக்காவோட கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் அதுக்கான விலை அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல கூடுதலா கொடுக்கணும். அசந்தா அமெரிக்காவே காலி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஏன் அப்படின்னா, இப்ப வடகொரியாவுக்கு ரஷ்ய அதிபர் போறாரு அப்படிங்கும்போது சீனா கூட ஒரு சில அழுத்தங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு அந்த அழுத்தங்களை சமாளிக்க அமெரிக்கா தயாரா இல்லை அப்படின்னா எப்படி தள்ளி போடும் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா, நார்மலா தள்ளி போட முடியாது. தள்ளி போட்டா அந்த கேப்பை யூஸ் பண்ணி சீனா வளர்ந்துரும். அதுக்கப்புறம் இன்னும் அமெரிக்கா போராடணும். சீனாவை பிஸியாவும் வச்சுக்கணும், அமெரிக்காவுக்கு ரெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா, வடகொரியா தென்கொரியா யுத்தத்தை ஆரம்பிச்சு விட்டுற வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல ரொம்ப காலம் முன்னாடி தைவானை நோக்கி ஆக்ரோஷமா சீனா கிளம்பும் போதுதான் வடகொரியா தென்கொரியா யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி பொருளாதாரத்தை எல்லா பேரும் இழந்துட்டாங்க. அதனால தைவானை அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னு தள்ளி வச்ச விவகாரம் தான் சீனா தைவான் பிரச்சனை. அன்னைக்கே சீனா போயிருந்தா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். சீனா தோத்துருக்கலாம், மெயின்லேண்ட் சீனாவே தைவான் பக்கம் போயிருக்கலாம், இல்ல தைவான் தோத்து மெயின்லேண்ட் சீனாவோட இணைஞ்சிருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நமக்கு அதுக்குள்ள போக இஷ்டம் இல்லை. ஆனா அன்னைக்கு ரொம்ப சுலபமா அமெரிக்கா இந்த பால வச்சுதான் சீனாவை போல்டாக்குச்சு. இப்பவும் அதே மாதிரி தனக்கு டைம் தேவைப்பட்டா இதே மாதிரி கொரிய தீபகற்பத்தை பத்த வச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஒரு கார்டு இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனா ஒரு நல்ல சூப்பரான கார்டு தான். ஆனா அமெரிக்கா பார்த்த வேலை இப்ப அந்த கார்டை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அதனாலதான் அமெரிக்க ஏஜென்சிகள் கிட்ட இந்த விவகாரத்தை போட்டு உடைச்சதுக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் நேர வடகொரியாக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. இதன் மூலியமா வடகொரியா ரஷ்ய உறவுகள் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா ஆக போகுது அப்படிங்கிறத நல்லாவே கணிக்க முடியுது. ஏற்கனவே வடகொரியாவை பொறுத்த வரையும் மிசைல்களை டெஸ்ட் பண்ணியே பயமுறுத்துற நாடு. அமெரிக்காவும் பல திட்டங்கள் போட்டு கையில வச்சிருக்கு. ஆனா அதை எப்ப செயல்படுத்துறது அப்படிங்கிறதா அமெரிக்காவுக்கே ஒரு பெரும் குழப்பம். ஏன் அப்படின்னா, பேக்கப் கொடுக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது ரஷ்யா. இப்ப சீனா கொடுத்தா கூப்பிட்டு வச்சு மிரட்டலாம். அதிபர் ஷி ஜின்பிங்க கூப்பிட்டு வச்சு பைடன் மிரட்டுன்னு மிரட்டினா ஆள் பயந்து ஒதுங்கிடுவாரு. எப்படி ரஷ்யா கூட நிக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் எதிர்பார்த்தாரு. ஆனா ரஷ்யா கூட இல்ல, ரஷ்யா பக்கத்துல இல்ல, ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்ல கூட இல்ல. இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துல நடக்கிறதே எனக்கு தெரியாது சாமி அப்படிங்கிற மாதிரிதான் சீனா கை கழுவி போச்சு ஆரம்ப கட்ட நாட்கள்ல. அதுக்கு முழு காரணம் அமெரிக்கா கொடுத்த மிரட்டல் தான். அதுல சீனா பயந்தது தான். ஆனா ரஷ்யாவை கூப்பிட்டு வச்சு மிரட்ட முடியுமா? கூப்பிட்டாலே செத்தாங்க அமெரிக்கா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். இப்ப வடகொரியா தென்கொரியா யுத்தம் வந்தா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான். அமெரிக்காவை நம்பி தென்கொரியா இறங்குச்சு அப்படின்னா தென்கொரியா வரலாறோ எல்லைகளோ மாற்றி அமைக்கப்படுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒரு இடத்துல இப்ப அமெரிக்கா வீக்கா இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இந்த வீக் ஆனதுக்கு காரணமும் அமெரிக்க நடவடிக்கைகள் தான். சீனாவை நோக்கி போகும்போது அமெரிக்கா இந்த மாதிரி எந்த தொல்லைகளும் இல்லாம இருந்தா இன்னும் ஈஸியா வேலை நடக்கும். ஆனா சீனாவை பொறுத்த வரையும் ரஷ்யா கூடயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை கொளுத்தி விட்டாலும் ஈஸியா வேலைகள் முடியும். அதனால இத ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஆனா அமெரிக்காவுக்கு ராஜதந்திர ரீதியா உலக அரங்குல ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான். ஏன் அப்படின்னா 2 இடங்கள்ல இப்ப நல்லாவே புட்டின் பத்த வச்சுட்டாரு. ஒண்ணு கியூபால பத்த வச்சுட்டாரு, அடுத்து வடகொரியால பத்த வச்சிருக்காரு. இன்னமும் பல செக் பாயிண்ட்டுகள் இருக்கு, ஃபிளாஷ் பாயிண்ட்டுகள் இருக்கு. அதெல்லாம் பத்த வைக்கும்போது அமெரிக்க அரசியல் உஷ்ணத்தோட உச்சத்துல இருக்கும். அப்படி உஷ்ணத்தோட உச்சத்துல இருக்கும்போது உக்ரைன் யுத்தத்துல இதுக்கு மேல நடத்தவே முடியாது, ரஷ்யாவோட கொடி பறக்குது அப்படிங்கிற அந்த செய்தி மிகப்பெரிய ஒரு டேர்னை கொடுக்கும். அந்த டேர்ன் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுன்னே தெரியாது.
ஏன்னா அவசரப்பட்டு எந்த பிளேயர் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, உலகம் ஒரு யுத்தத்த சந்திச்சே தீருங்கிற ஒரு நிலைமை. அப்படி சந்திக்கும்போது வெற்றி தோல்விகள முடிவே பண்ண முடியாது. யாருக்கு அதிக நஷ்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த அதிக நஷ்டத்துல அமெரிக்கா மாட்டுதா, ரஷ்யா மாட்டுதா அப்படின்னா, அதையும் கணிக்க முடியாத அளவுக்கு 2 பிளேயர்களும் தயாரா இருக்கார்கள். குறிப்பா ரஷ்யா பெரிய அளவு தயாரா இருக்கு. அமெரிக்கா இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து விலகுறது மட்டும் கிடையாது. எங்கெல்லாம் சண்டை இருக்கோ, அத்தன பகுதிகள்ல இருந்து விலகுனா மட்டும்தான், அமெரிக்காவோட பொருளாதாரத்த காப்பாத்த முடியும். அமெரிக்காவோட டாலர் பிரச்சனைகளையும் காப்பாத்த முடியும். இவ்வளவு சிக்கலையும் ஆக்குனது வேற யாரும் இல்ல. அண்ணன் பைடனோட ஒரே முடிவு தான். ரஷ்ய பார்வை மட்டும் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது. போற வர பக்கம்லாம் ரஷ்ய அதிபர அமெரிக்காவுக்குள்ள நடக்கக்கூடிய லோக்கல் அரசியல் மாரி எப்படி ட்ரம்ப திட்டுறாரோ, அதே மாரி இன்னொரு நாட்டு அதுவும் சக போட்டியாளர் பவர்ஃபுல்லான ஒரு பிளேயரு, அதுலயும் அசைக்க முடியாத அதிபரு, அவர இஷ்டத்துக்கு திட்டுனா, இதெல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும். அமெரிக்கா செஞ்ச வேலை, இப்ப அதுக்கான பிரதிபலன பைடன் செஞ்சாரு. மொத்த அமெரிக்காவும் அனுபவிக்க வேண்டியதுதான். பைடன் தனி, அமெரிக்கா தனின்னு பிரிச்சு பார்க்கவும் தேவையில்ல. அந்த போஸ்ட்ல யாரு உட்கார்ந்தாலும் இதே ஜோர்ல தான் போவார்கள். ஆனா எல்லா நேரங்களும் நல்ல நேரமா இருக்குமா? அமெரிக்காவுக்கும் இப்ப பிரச்சனை. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய 2டே தலைவலி. என்ன அப்புட்ன்னா, ரஷ்யாவ விட்டுட்டு சீனாவ நோக்கி போணும். இல்ல நான் ரஷ்யாவ பிடிச்சுக்கிட்டே சீனாவ நோக்கி போவேன்னா சிரமம் தான். ஆனா அமெரிக்காவ பொறுத்தவரையும் இன்னொரு நல்ல பழக்கம் இருக்கு. என்ன அப்டின்னா, ஜெயிக்க முடியல அப்டின்னா கப்பு சுப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிருவாய்ங்க. அதனால ரஷ்யா கூட டீல் போட்டு விலகிக்கிறக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா நம்மலாம் கணிச்ச மாரி உக்ரைன் யுத்தம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்டின்னு அமெரிக்கா விலகும்னு நெனச்சோம். அமெரிக்கா அப்படி விலகுறதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல ரஷ்யா, அமெரிக்கா கழுத்த பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.